திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். கிசுகிசு கார்னர்ல வாரம் ஒரு நடிகையை பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எந்த நடிகையை பார்க்க போறோம்னா நம்ம நயன்தாராவை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அவங்க ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையின் முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தனுஷ் கூட சண்டை போடுற வரைக்கும் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கேரளால ஒரு சேனல்ல ரிப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. அப்புறம் விஜயவா இருந்திருக்காங்க. ஒரு ஆக்டர் ஆனாங்க. இதுல சினிமானாலே தமிழ் சினிமாவும் இருக்கட்டும், மலையாள சினிமா இருக்கட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம சினிமா கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கெங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு யார்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு அவஸ்தப்பட்டாங்க, எப்படி அதுல இருந்து வெளியே வந்தாங்கன்றத பத்தி தான் லாஸ்டா நம்ம விக்னேஷ் சிவனை எப்படி மேரேஜ் பண்ணாங்க, இப்ப எப்படி 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அம்மாவா இருக்காங்கன்ற வரைக்கும் பார்க்கலாம். வாங்க. இதெல்லாம் நான் நெகட்டிவா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க ஆரம்பத்துல சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டின் குடும்பம். அவங்களுடைய ரியல் பெயர் டயானா. நயன்தாரான் சினிமாவுக்காக தான் நயன்தாரான் மாத்திக்கிட்டு இருக்காங்க. சேனல் எல்லாம் அடி போடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. சேனல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை எல்லாம் கிடையாது. முதல்ல ஆக்டர் ஆகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க யாருடைய ரெக்கமெண்ட்ல வந்தாங்கன்னா நம்ம ஜெயராம். எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்து குஷ்புவை கூட விட்டு வைக்காத ஒரு ஆள். வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே பால் வழியும் முகமா இருக்கும். நம்ம மணிரத்னம் சார் படத்துல இப்ப பொன்னியின் செல்வன் கூட பண்ணியிருப்பாரு. அவர் தான் ஸ்டார்டிங் முதல்ல நயன்தாராவை வேட்டையாடினது யாருன்னா அவர் தான் முதல்ல அந்த மரே சித்ரான்ற ஒரு படத்துல வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. வாங்கி கொடுத்து நல்லா செய்து செஞ்சிருக்காரு. நல்லா செமையா வேட்டையாடி இருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப இந்த ரீசெண்டா வந்த பிரச்சனை, நம்ம கேரளா சினிமால மலையாள படங்கள்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை பெரிய கேஸ் எல்லாம் ஆகும்போது இவங்க மோகன்லாலுக்கு பயந்துதான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இவரு மேட்ரு முடிஞ்ச உடனே மோகன்லால் கிட்ட தள்ளி விட்டுருக்காரு. மோகன்லால் தான் அவன் தான் ஒரு வெறி பிடிச்ச ஆளாச்சே. அவங்க கிட்ட தப்பிச்சு வர்றதுக்குள்ள இவங்களுக்கு போதும் ஆயிடுது. இவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஜெயராம் கூட தான் லிங்க்ல இருந்திருக்காங்க. ஜெயராம் கூட லிங்க்ல இருக்கும்போது அவர் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நடிகனா அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது மோகன்லாலை அறிமுகப்படுத்திருக்காரு. மோகன்லால் அறிமுகப்படுத்தினோடனே அவன் ஒரு காம கொடுறேன். அவன் வச்சு செஞ்சு நாஸ்தி பண்ணி அதுக்கப்புறம் மறந்து போய் எப்ப மலையாள சினிமாவே வேணாம். அங்க இருக்கிறவங்கள நிறைய பேர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப நல்லா அழகா இருக்க, நல்லா முழுக்குன்னு நல்லா இருக்க, தமிழ் சினிமாவுக்கு போனீங்கன்னா உன்னை லட்டு மாதிரி எடுத்துப்பாங்க, நீங்க பேசாம தமிழ் சினிமாவுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல நைட்டோட நைட்டா, இது ஒரு ரிப்போர்ட்டர் என்கிட்ட சொன்னதுதான், நைட்டோட நைட்டா பஸ்ல ஏறி, அதாவது கேரளா சினிமாவுக்கு தெரியும், தமிழ் சினிமாவில யாருக்கும் நயன்தாராவை தெரியாது. நைட்டோட நைட்டா கிளம்பி வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க இதுல ஒரு சின்ன மேட்ரு இருக்கு. என்னடானா நம்ம ஹரி ஐயா படத்துக்கு ஹீரோயின் பேப்பர்ல ஏதோ ஆடு கொடுத்துருந்தாராம். கொடுத்துருக்கிறப்ப திரிஷா கிட்ட கேட்டிருக்காங்க அந்த ஐயா படத்துல சரத்குமாருக்கு ஜோடியா நடிக்க சொல்லி. ஏன்னா சாமி படத்துல ஏற்கனவே பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக திரிஷா கிட்ட கேட்டிருக்காங்க. திரிஷா அவர் ரொம்ப ஏஜான ஆளு, அவர் கூட நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரிஷா அவாய்ட் பண்ண உடனே அதுக்கடுத்து பேப்பர்ல எல்லாம் ஆடு கொடுத்துருக்காங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நயன்தாரா அதை படிச்சிருக்காங்க. படிக்கும் போது சரி நம்ம போய் ஹரிசர் கிட்ட சான்ஸ் கேட்கலாம் இருக்காங்க. நைட்டா கிளம்பி மறுநாள் இங்க எங்கேயோ யாரோ அந்த டைம்ல யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹெல்ப் பண்ண உடனே ஒரு பிஆர்ஓ தான் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணதா சொன்னாங்க. ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஆடிஷன் போயிருக்காங்க. ஆடிஷன் போன உடனே அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே செலக்ட் பண்ணலையா ஹரிசர். பார்த்திருக்காரு. பார்த்துட்டு சரி ஓகேமா நெக்ஸ்ட் டைம் சொல்றேன்னு சொன்னோன்னே அவங்க இருக்கிற மேட்டர் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் கேரளாவில் 4-5 படம் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தேன். அவங்க ரொம்ப டார்ச்சர் அதிகமா இருக்கு, மோகன்லாலுடைய டார்ச்சர் அதிகமா. நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் சார், மோகன்லாலுடைய டார்ச்சர் ஓவரா இருக்கு. ஜெயராம் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த மாதிரி அந்த பிரச்சனை அவங்க கிட்ட இருந்து நான் வெளியில வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. அதுதான் சார் இப்படி வந்திருக்கேன். இல்லம்மா நான் நிறைய பேர் ஆடிஷன் வச்சிருக்கேன். இப்ப இதுல இப்போ திடீர்னு செலக்ட் பண்ணா நான் ப்ரொடியூசருக்கு சொல்லணும். அது வேற யாரும் இல்ல, கவிதாலயா தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது. ப்ரொடியூசருக்கு பதில் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். சரி எனக்கு நீ ஓகே தான், ஹீரோயின் ஓகே தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிம்மா ஒரு 2 நாள் டைம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேயே லாட்ஜ்லயே ரூம் போட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. எந்த இடத்துல லாட்ஜ்ல ரூம் போட்டாங்களோ அங்கேயே இருந்திருக்காங்க. அப்போ பிஆர்ஓ ஹெல்ப் பண்ணாரு இல்லையா, பிஆர்ஓ பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு வரைக்கும் அவர் கரண்ட்ல தான் இருக்காரு. பிஆர்ஓ கிட்ட ஹரி சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மேட்டர் எல்லாம் அந்த பொண்ணு ஒத்துக்கினா நிச்சயமா அந்த பொண்ணு தான் அந்த படத்துக்கு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹரி சார் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே சரி ஓகே சார் அதெல்லாம் 2 பேர் தானேன்னு சொல்லிட்டு அழகா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாரு சரத்குமாருக்கும் பண்ணிருக்காங்க, ஹரிக்கும் பண்ணிருக்காங்க. பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு வந்தது. வாய்ப்பு வந்த உடனே இதுல மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு அடுத்து அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல 2வது படம் சந்திரமுகி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிக்கிறாங்கன்னா இது ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நயன்தாராவுக்கு எந்த பிஆர்ஓ ஹெல்ப் பண்ணாரோ அதே பிஆர்ஓ சொன்னதுதான். சந்திரமுகிக்கு
பிரபு சாருக்கு இருக்காரு இல்லையா, அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், பி வாசுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மூணாவது பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும் சொல்லவே, வடிவேலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த படத்தினுடைய கால் ஷீட் வந்து கிடைக்கவே, அவர் கொடுக்கவே இல்லை. சந்திரமுகி இது எல்லா அந்த காலகட்டத்துல சந்திரமுகி படம் வந்த டைம்ல வந்து வடிவேலு வந்து ரஜினி கிட்ட போய் இந்த கதையை பி வாசு சார் சொல்லும் போது 2-3 படங்கள் வந்து அவருக்கு பாபா அந்த மாதிரியான படங்கள் வந்து சரியா போகணும், ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல இறந்துட்ட விஷ்ணுவர்தன் பண்ணியிருந்த படம், அங்கேயும் வந்து பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கதையை வந்து நம்ம ரஜினி சார் கிட்ட சொன்னோம். இந்த காமெடி கேரக்டர் அங்க ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து வடிவேல் தான் ஆக்டா இருப்பார். விவேக் அப்ப இருக்காரு. விவேக்க போடலாமா வடிவேல போடலாமா, ரஜினியனுடைய சாய்ஸ் ஒரே சாய்ஸ், வடிவேல தான் போடணும்னு சொல்றாங்க. வடிவேல போடணும்னா வடிவேல் வந்து ரொம்ப பீக்ல இருக்காரு. 1 ஹவருக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பணம் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல. பிரபு சார் சிவாஜி ப்ரொடக்ஷன்ல அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. அது இல்லாம ஒரு சின்ன ப்ராப்ளம், பிரபுவுக்கும் வடிவேலுக்கும், அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஒரு படத்துல வந்து பிரபுவுக்கும் வடிவேலுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கை கலப்பு அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப பிரபுவுடைய கம்பெனியும் போது அவர் நடிப்பாரா மாட்டாரான்றது வந்து ரொம்ப ஒரு டவுட்டாவே இருக்கும்போது ரஜினி சார் போன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வடிவேல் போனை எடுத்து பேசிட்டு என்ன சார் சொல்லுங்க சார்னு சொல்றாங்க. சொல்லும் போது இந்த மாதிரி சந்திரமுகின்னு ஒரு படம் பி வாசு டைரக்ஷன்ல கதை வந்து சொல்லுவாங்க. கதை சூப்பரா இருக்கு. நான் வந்து ரொம்ப நாளா கொஞ்ச நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல கதையில தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக இந்த படத்துல நான் நடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த காமெடி கேரக்டர் நீ தான் கரெக்டா இருப்ப. 2-3 சஜெக்ஷன் பண்ணாங்க, விவேக் அது இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் செட் ஆகல, நீ தான் என்னுடைய சாய்ஸ்ல வந்து நிக்கிறேன். அந்த படம் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வந்து மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும்னு சொல்லும்போது, சரிங்க சார், ஓகே சார், யார் சார் ப்ரொடியூசர்னு கேட்கிறாப்புல. கேட்கும்போது பிரபுன்னு சொன்ன, சரிங்க சார் சொல்றேன் சார்னு சொல்லிட்டு வச்சிட்ட உடனே ரஜினி வந்து யோசிக்கிறாரு. என்னவோ இடிக்குதே, என்னவோ ஒரு மேட்டர் இடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ வடிவேலுவும் பிரபுவையும் பத்தி விசாரிச்சோன்னா அப்ப பிரபு கிட்டே ஸ்ட்ரெயிட்டா கேட்கிறாரு, உங்களுக்கும் வடிவேலுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமாண்ணே, அந்த மாதிரி ஒரு படத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, வடிவேல் நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா, விவேக போட்டுக்கலாமே. இல்ல, இந்த கேரக்டர் வந்து வடிவேல் தான் கரெக்டா இருப்பாப்லன்னு சொல்லும்போது அப்போ ஸ்ட்ரெயிட்டா பி வாசு கிட்ட ரஜினி சார் சொல்றாரு, நீங்க போய் ஸ்ட்ரெயிட்டா போய் வடிவேல போய் பாருங்க, பார்த்துட்டு அவர்கிட்ட கால் ஷீட் வாங்கிவாங்க. வடிவேல் நடிச்சால் நான் நடிக்கிறேன், எனக்கு டைம் கரெக்டா அந்த கதையில நடிக்கணும்னு சொல்லிட்டு டைம் ஒர்க் அவுட் ஆச்சானா நிச்சயமா அந்த படம் பண்ணுவோம். அப்படி இல்லடான்னா என்ன பண்ண முடியும், அந்த படத்தை கைவிட்ட வேண்டியதுதான். வடிவேல் தான் அதுக்கு வந்து மெயினான கேரக்டர். இந்த படத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய காமெடி தான் வந்து இருக்கட்டும், ரெண்டாவது வந்து காமெடி தான் தூக்கி நிறுத்தக்கூடிய கேரக்டர். நம்ம வடிவேல் கிட்ட பி வாசு வந்து அலையிற கவுண்டமணி கிட்ட செந்தில் கிட்ட கூட காய்ச்சிட்டு அவ்வளவு அலைஞ்சிருக்க மாட்டாரு. அவர் அலையிற லாஸ்டா வந்து ரஜினி போனை எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து ஸ்ட்ரெயிட்டா ரஜினி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அவரை பாக்குறதுக்காகவே ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கு போறாங்க. பி வாசுவும் ரஜினி சாரும் பார்க்க போகும்போது பாத்துறாங்க. ஸ்ட்ரெயிட்ல பாத்துட்டு உடனே என்ன வடிவேல், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, ஏங்க இந்த மாதிரி கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க போது, இல்ல சார் நான் பண்றேன், ரொம்ப பிஸியா இருக்கேன், நானு என்ன பண்றது, எந்த டைம் ஒதுக்குறதுன்னு தெரியல, எனக்காக நீங்க இந்த படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரஜினி கட்டணம் சொல்லிட்டு வந்துரு. சரி, மறுக்க முடியல, நேரில் வந்து கேட்கும் போது மறுக்க முடியல. அப்புறம் பி கிட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்றாரு, இந்த டேட் வச்சுக்கோங்க, இந்த டேட் வந்து நான் ஃப்ரீயா இருக்கேன். ரெண்டாவது ஹீரோயினா யார் பண்றாங்க, ஜோதிகான்றாங்க. ஜோதிகா கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது, ஆல்ரெடி வந்து சூர்யா வந்து இருக்காப்புல, அதுக்கு அடுத்து யாருன்னா ஒரு ஹீரோயின் பண்றாங்கன்னு சொல்லும்போது அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறாரு, அந்த ஹீரோயின் வந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். வடிவேல் வந்து ஓப்பனான ஆளு, டைரக்டர் கிட்ட அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நடிகர் படத்துல ரஜினி படத்திலேயே வந்து ஓப்பனா கேட்டிருக்காரு, ஹீரோயின் வந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா இவ்வளவு சம்பளம் வாங்குறேன். அவர் வந்து அதிகபட்சமான சம்பளம் வாங்க வந்து சந்திரமுகி படத்துல தான். அப்போ வந்து 1 ஹவருக்கு 10 லட்சம் ரூபாய் போது அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் கணக்கு பண்ணி அப்போ வாங்கியிருக்காரு அந்த சம்பளத்தை. நயன்தாரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாங்க. அது பிஆர் சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு பண்றதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சந்திரமுகி படத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் நயன்தாரா வடிவேலு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுதான் வடிவேலு அந்த படத்துல நடிச்சாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. சொர்ணான்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அவங்களதான் வந்து அவங்களே பண்ணிட்டு அவங்க தான் நடிக்கணும், அந்த சொன்ன கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அதையும் பண்ணாரு. ஆனா நயன்தாரா கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சந்திரமுகி படத்துல பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி படத்துல பண்ணிட்டு அவங்க வந்து டவுன்ல தான் இருந்தாங்க, ஹை லெவல்ல பீக்ல எல்லாம் போல, பெரிய லெவலுக்கு எல்லாம் போல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து அந்த கஜினி படத்துல வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் சினிமால ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திரிஷாவுடைய வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி பறிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. திரிஷா வந்து அந்த சாமி படம் வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண முடியாத படங்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து கைப்பற்றி அந்த படத்தெல்லாம்
மாட்டாங்க. இப்போ நான் எல்லாருமே பார்த்திருப்பீங்க கஜினி படத்துல வந்து அந்த ஐட்டம் சாங் வந்து த்ரிஷா தான் பண்றதா இருந்தது. அது எது டேட்ஸ் கிடைக்கல, இதே பிரச்சனை தான். அதில் பார்த்தாங்க ஒரு சாங் ஐட்டம் சாங்க்குலாம் நான் வந்து ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கைட்டின்னு போயிட்டவன். அந்த ஒரு சாங் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து நயன்தாராவுக்காக செகண்ட் ஹீரோயினா, அதாவது த்ரிஷா பண்ணியிருந்தால் அந்த படத்துல அந்த ஒரு ஐட்டம் சாங்கோட அவங்க வந்து முடிஞ்சு போகுது அவங்களுடைய கேரக்டர். அந்த மாதிரிதான் அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருந்தது. நயன்தாரா வந்து ஏஆர் முருகதாஸ் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவாச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கான ஒரு ஸ்கோர் கேட்பாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டா பேசுறது வேற, படுக்கையில பேசுறது வேற. அப்படி பேசும்போது அவங்க ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கும்போது சரி இவங்களுக்கு ஒரு ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் ஹீரோயினாவே போட்டுட்டாங்க. அசினுக்கு அடுத்து நயன்தாரான்ற மாதிரி அது மாதிரி ஸ்கோர் பண்ணி ஒவ்வொரு படியும் வெற்றி படிகளா அமைஞ்சு இன்னைக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு வர்றதுக்கு அந்த படங்கள்லாம் கூட இப்ப நான் சொன்ன சந்திரமுகி, கஜினி இந்த மாதிரி படங்கள் ஒரு முக்கிய காரணம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சிம்பு வந்து ரொம்ப நாள் நயன்தாரா வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கிட்டாருன்னு தான் சொன்னோம். அவர் லவ் பண்ணாரு, இல்ல துபாய் கூட்டு போனாரு, அந்த போட்டோஸ் எல்லாம் கூட ஃபுல்லா வைரல் ஆச்சு. அவர் செய்ய முடிஞ்ச அளவு செஞ்சு அதை நாஸ்தி பண்ணி கடைசியா வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு அதுக்கடுத்து அன்சிக்காக ஓட்டாரு. அவரு அப்படியே மாறி அவர் போயிட்ட உடனே இவங்க வந்து சிம்பு வந்து ரொம்ப நம்பினாங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். கல்யாணம் எப்படி மேரேஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்மெண்டோட இருந்தாங்க. கழட்டி விட்டோன்னே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த வெக்ஸ் ஆயிட்ட டைம்ல இவங்களுக்கு சூசைட் வரையும் போயிருக்காங்க. என்னடா இது லைஃப், செத்து போயிடலாம். விக்னேஷ் சிவனா வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். நானும் ரவுடி தான் படத்துல வந்து தெரியும், டைரக்ஷன் பண்ணாரு. போடா பொடின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு இவரு நம்ம சிம்புவை வச்சு, அப்படி தெரியும். ஆனா வந்து நயன்தாரா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு இவர் தான், விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா வந்து சிம்புக்கு வந்து அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் அவாய்ட் பண்ணும்போது விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லியிருக்காரு. மேடம் அப்படி எதுவும் அந்த மாதிரி முடிவு வராதிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அவருக்கு எங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து இவரு விக்னேஷ் சிவன் ஒரு பக்கம் போயிடுறாரு, நயன்தாரா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மனசு ஒரு திடப்படுத்திட்டு வராங்க. வரும்போது நம்ம பிரபுதேவா 10வது வரை அவர் வராரு, வில்லு படத்துல கமிட் பண்றாரு. விஜய் சார் வந்து ஹீரோவான அந்த படம் பெருசாவும் ஓடலன்னா இவங்க பண்ண சேஷ்ட கொஞ்சம் நெஞ்சமான சேஷ்ட வடிவேலே சொல்லியிருக்காரு. அந்த வில்லு படம் வரும்போது வடிவேல அந்த ஒரு பேட்டியில சொன்னாரு, இவங்க பண்ற ரோஸ் இருக்குது, அந்த படம் ஓடுமா ஓடாதானே தெரியல. பிரபுதேவா வந்து வடிவேலுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டான ஆள். ரொம்ப அப்ப காதலன் படத்துல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாலும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இம்சையரசன் புலிகேசி வந்து சிம்புதேவன் வந்து கதை வந்து சொல்லும் போது சங்கர் கிட்ட சொல்லிட்டு வடிவேல் கிட்ட சொல்லும் போது அந்த படத்துல ஹீரோவை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாரு. ஐயோ நான் ஹீரோவெல்லாம் பண்ணவே மாட்டேன், காமெடியே வந்து எனக்கு கரெக்டா போயிட்டு இருக்கு, சம்பளம் எல்லாம் கரெக்டா வந்து அடுத்தடுத்த படங்கள் இருக்கு, ஹீரோவை பண்ணி அவன் தலையில நான் பண்ண போட்டுக்கலாம். நம்ம பிரபுதேவா சொல்லிதான் அந்த படத்துல இம்சையரசன் புலிகேசில ஹீரோவை பண்ணது. அவ்வளவு ஒரு நெருக்கமான நம்ம வடிவேலுக்கு வந்து பிரபுதேவா அவ்வளவு ஒரு நெருக்கமான. ஆனா அவர் முன்னாடியே வந்து பார்த்தாலும் கேரவானுக்குள்ள போயிட்டு விஜயும் நம்ம தளபதி விஜயும் வடிவேலும் கலாச்சிட்டு இருப்பாங்களாம். ஹீரோயின் எங்கப்பான்னு கேட்டா கேரவானுக்குள்ள இருக்காங்க, தலைவர் உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, வெளியே வரதுக்கு எப்படி 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அந்த படத்து ப்ரொடியூசர் வந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டு அவ்வளவு அவஸ்தா போட வச்சு அந்த படத்தை எடுக்கும் போது வடிவேல் சொல்லிட்டாரு இந்த படம் ஓடாதுன்னு சொல்லி. இவங்க பண்ற ரொமான்ஸ் கொஞ்சம் நஞ்சமான ரொமான்ஸ் கிடையாது. அந்த டைம்ல வந்து நயன்தாரா வந்து தேவைப்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிம்பு கைட்டி விட்டு ஒரு ஆம்பளை துணை எல்லாருக்குமே அது இருக்கிறதுதான். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆளுடைய ஆதரவு இருந்தாலும் வந்து அவங்க ஈஸியா கரெக்ட் பண்ணி பிராக்கெட் போறதுல மண்ணேன் மீனா முதல் குஷ்பு முதல் எல்லாரையும் வந்து கரெக்ட் பண்ணி நாஸ்தி பண்ண ஆளு. ஈஸியா வந்து தாடிக்குள்ள கேடி வேலையை காமிச்சு அழகா வந்து நயன்தாராவை கையில போட்டுனாரு. ஆனா அவரே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில வந்து பசங்களெல்லாம் விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பசங்களை விட்டு வர முடியாதுன்னு சொல்லும் போதுதான் பிரச்சனையா ஆரம்பிச்சு. ஏன்னா டேய் நான் உண்டா மட்டும் தான் வர சொன்னேன், நான் ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு ஏதோ ஒண்ணு கல்யாணம் ஆன புதுசுல இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ பண்றேன் அது பண்றேன், கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் அனிமன் போவோம் அது போவோம், எனக்கு வந்து பல ஆசைகள்லாம் இருக்குது, அவங்க கூட சுத்தணும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நீ குழந்தைங்களும் கூட கூப்பிட்டு வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு திட்டி பிரபுதேவாவும் ஓரம் கட்டிட்டாங்க. இதுக்கு அடுத்துதான் வந்து பிரபுதேவா ஓரம் கட்டின உடனே கொஞ்ச நாள் இது நிறைய பேர் இதுல விஷால் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தேன். விஷால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சத்தியம் படத்துல வந்து நயன்தாரா தான் வேணும்னு சொல்லிட்டு விஷால் தான் வந்து அப்போ விஷால் வளர்ந்து வரும்போதே வந்து நயன்தாரா மேல பயங்கர கிரஷா இருந்தான். விஷால் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா தான் போட்டாலும் அந்த சாங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. எந்த படத்துலயும் காட்டாத அளவுக்கு வந்து கிளாமர் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமான கிளாமர் காமிச்சது நயன்தாரா அந்த சத்தியம் படத்துல தான். அந்த சத்தியம் படத்தினுடைய டைரக்டர் பாத்தீங்கன்னா டெபி டைரக்டர், புது டைரக்டர், அவருக்கு எதுவும் தெரியாது. இவர் நயன்தாரா வேணும்னா நயன்தாரா வந்து என்ன காசு வேணாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி நயன்தாரா புக் பண்ணி
நயன்தாரா நசுக்கி எடுத்தது வந்து நம்ம ஜிம்பாடி தான். விஷால் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல வந்து டீசென்ட்னு தான் சொல்லணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அவர் கொஞ்ச நாள் வச்சு ஓட்டினார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்கரன் படத்துல நம்ம ஆர்யா வந்து இன்னைக்கு வந்து அடங்கி இருக்கலாம், இன்னைக்கு வந்து அனுஷ்கா பிட்டு போட்டு பிரியாணி எடுத்துன்னு ஆர்யாவுடைய ஸ்டைல எப்படின்னா அவர் வீட்டுல இருந்து பிரியாணி சமைச்சு எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்து பிரியாணியை கொடுத்துட்டு தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு பிரியாணி வந்து ஒரு 4 தரம் கொடுத்து நல்லா டேஸ்டா இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே நானும் நல்லா டேஸ்டா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆர்யாவை போட்டு அது கொஞ்ச நாள் அவர் வச்சு ஓட்டின்னு இருக்கு. இதெல்லாம் கடந்து வந்துதான் விக்னேஷ் சிவன் கிட்ட அவங்க இன்னைக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து இடையில தனுஷ் எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா சிம்புக்கு ஆப்பனன்ட் வந்து தனுஷ் தான். இது நிறைய வீடியோவை நான் சொல்லியிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து யாரடி நீ மோகனிக்கு வந்து த்ரிஷா தான் தெலுங்குல பண்ணிருப்பாங்க. தெலுங்குல வந்து தமிழ்ல த்ரிஷாவே பண்ணிருக்கலாம். கொடி படத்துலதான் வந்து த்ரிஷா வந்து அவங்களுக்கு தனுஷுக்கு பேரா நினைச்சிருப்பாங்க. த்ரிஷாவை போடாம இவங்களுக்குள்ள சிம்பு வந்து ஓட்டி காலி பண்ணாலு நம்ம தொடாமையே இருக்கிறோமே சொல்லிட்டு அவங்க நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த திருவிளையாடல் ஆரம்பம் சொல்லிட்டு ஒரு படம் பூபதி பாண்டியன் படத்துக்கு ஸ்டே நடிச்சிருப்பாங்க. அந்த படத்திலேயே வந்து நயன்தாரா தான் கேட்டிருக்காரு. ஆனா சிம்புவோட கனெக்ட்ல இருக்கிறவாச்சு தனுஷ் வந்து கால் ஷீட் கொடுக்கல. இப்ப பிரிஞ்சுதானே இருக்கிறாங்கன்னு சொல்லி சமயம் பார்த்து கோல் அடிச்சிருக்காரு மனுஷன். கரெக்டா போயிட்டு தெலுங்குல போயிட்டு அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சு அவரும் வந்து கொஞ்ச நாள் ஓட்டின்னு இப்ப இந்த பிரச்சனை இந்த கல்யாண கேசட் பிரச்சனை என்னடானா அதாவது வந்து நீ என் கூட இப்படி எல்லாம் இருந்திருக்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்க, உனக்கு நான் ஏன் செய்யணும்? நீ வேற ஒருத்தர் மேரேஜ் பண்ணின்னு போயிட்ட, உனக்கு ஏன் நான் செய்யணும்? நயன்தாரா வந்து பர்மனண்டா வச்சுக்கணும் தான் இருந்திருக்காரு நம்ம தனுஷ். அந்த பக்கம் ஐஸ்வர்யா வச்சுக்கலாம், அந்த பக்கம் வந்து நயன்தாரா வச்சுக்கலாம் தான் இருந்திருக்காரு. அது வந்து அந்த கனவுல வந்து ஒரு கை மண்ணலி போட்டாங்க நயன்தாரா. விக்னேஷ் சிவன் வந்து பாத்தீங்கன்னா நானும் ரவுடிராம் படத்துல வந்து கமிட் பண்ணது விஜய் சேதுபதி வந்து நிறைய ஒரு பிரஸ் மீட்லயே சொல்லியிருப்பாரு. நீங்க நல்லா பாருங்க, அந்த பிரஸ் மீட்ல ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு, நீங்க கடத்துறது வந்தா யாரை கருத்தீங்கன்னா நயன்தாரா. நானும் ரவுடிராம் படத்துல வந்து முதல்ல வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் படம் சரியா போகல, 2வது படத்தை கமிட் பண்றாங்க. அது நயன்தாரா வந்து அந்த அளவுக்கு வந்து விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் கமிட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அவங்க ஒரு தர அட்வைஸ் பண்ணிருக்காரு சிம்பு கைடி விட்டு, அவ்வளவுதான். மெயின் பேக் போன் யாருன்னா நயன்தாரா தான். இந்த படத்துக்கு யாருங்க ஹீரோனா நயன்தாரா தான் செலக்ட் பண்றாங்க, விஜய் சேதுபதினு சொல்லிட்டு. அவர் விக்னேஷ் சிவன் செலக்ட் பண்ணல, நயன்தாராவை செலக்ட் பண்றாங்க விஜய் சேதுபதினு சொல்லி. விஜய் சேதுபதி கிட்ட நம்ம நயன்தாரா பேசுறாங்க. பேசும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே காந்தியடிகள் மாதிரி பேசுவாரு நம்ம விஜய் சேதுபதி. ஆனா வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கர வேலாய்த்தனமான ஆளு. அவரு நாஸ்தி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நானும் ரவுடிதான் படத்துல கமிட் ஆகி இதெல்லாம் விக்னேஷ் சிவனுக்கு தெரிஞ்சுதான் வந்து மேரேஜ் பண்ணாரு. மேரேஜ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா இதுல இத்தனை பேர் கடந்து வந்தாலும் இப்ப ரீசெண்டா அந்த மலையாள சினிமால இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மேட்டர்னு ஒண்ணு முதல்ல எமோஷனல் ஆன ஆள் யாருன்னா ஊர்வசி மேடம் எமோஷனல் ஆனாங்க. 2வது வந்து பயங்கரமா எமோஷனல் ஆனது வந்து நயன்தாரா தான். மோகன்லால் இருக்கானே சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது சொல்லிட்டு அப்பதான் வந்து அவங்களுடைய பிளாஷ்பேக் எல்லாம் சொன்னாங்க. கேரளால இருந்து நான் நைட்டோட நைட்டா பஸ் ஏறி கோயம்பேடு ஓடி வந்ததுக்கு முக்கிய காரணம் யாரானா மோகன்லால் தான். மோகன்லால் மாதிரி ஒரு வெறி கொண்டால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி மோகன்லாலை பார்த்து பயந்து போய் தான் இங்க வந்தாங்க. இங்க வந்த உடனே இன்னைக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டாரா ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பிடிக்காத எதுன்னு சொல்லுங்க, அதை மாத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.